Hi everyone. 12th public exam முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் காலேஜுக்காக நம்ம ஓட போற நேரமும் வந்துருச்சு. நம்மள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவே ஒரு சில காலேஜஸ்ல ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க மேனேஜ்மெண்ட் சீட்ல. அண்ட் இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கும் வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்றாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய சீட்ஸை ஃபில் பண்ணி அவங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் நல்ல காலேஜஸ்ல படிக்கிறாங்க. அதுதான் இங்க ஹைலைட்டடான விஷயம். இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பத்தி நம்ம பேச போறோம். குறிப்பா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ்ல என்னெல்லாம் வரப்போகுது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு காலேஜஸ் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடான கேம்பஸ் என்ன இருக்கு அதை பத்தி பேச போறோம். எவ்வளவு சீட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டா அடுத்த வீடியோல உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கரியர் கைடன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்தாச்சு. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணது தான். அதை தாண்டி உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடா எதனா டவுட்ஸ் இருக்கு, இல்ல நான் வந்து எதனா ஒரு மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல நான் சேர விரும்புறேன் சார் அப்படின்னா நீங்க தாராளமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கான டீடைல்ஸ், உங்களுக்கான அட்வைசஸ் வந்து நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ரைட். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இஸ் அ கவுன்சிலிங் ப்ராசஸ் கண்டக்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி ஈச் இயர் ஃபார் அட்மிஷன் இன்டு இன்ஜினியரிங் ரிலேட்டட் டெக்னாலஜி கோர்சஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கல்லூரிக்கு மட்டும்தான். மொத்தம் எத்தனை காலேஜஸ் சார் இருக்கு அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல 438 கல்லூரிகள் வருது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் தான். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, எல்லாமே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் என்ன சார் எனக்கு புதுசா இருக்கே அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன் ப்ராசஸ் தட் இன்க்ளூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரிலேட்டடா சாய்ஸ் ஃபில்லிங்ல இருந்து உங்களுக்கு வந்து காலேஜ் சூஸ் பண்றதுல இருந்து அலாட்மெண்ட், பேமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க விரும்புறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க சொல்லுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த வெப்சைட்ல www.tnaonline.org இந்த வெப்சைட்ல தான் நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். சார் இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணலாமா சார் அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கு அப்படின்னா இப்போ உங்களால பண்ண முடியாது. நம்மளுடைய 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்ட பிறகுதான் இந்த போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒன் மந்த் கிட்ட நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன்ல இருக்கும். நீங்க எப்ப வேணா அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் காலேஜஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 438 கல்லூரிகள் இருக்கு. இந்த 438 கல்லூரிகள்ல மொத்தமா நம்ம பேசணும் அப்படின்னா 95 இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, கெமிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குங்க. 95 கோர்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது 5 கோர்ஸ் தான். என்னது? சிஎஸ்சி, அதுல வர ஒரு 4 டிபார்ட்மெண்ட், இசி, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், மெக்கட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 10 கோர்ஸ் இல்ல ஒரு 5 கோர்ஸ் தான் நமக்கு தெரியுது. ஆனா பாருங்க 95 கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 காலேஜஸ் இருக்கு. செல்ஃப் பினான்சிங் காலேஜ் வந்து 404 இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 11 காலேஜஸ் இருக்கு. யூனிவர்சிட்டிஸ் வந்து 4 இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா ஒரு 3 கேம்பஸ் வந்து இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ். ஸோ சிஇஜி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஐடி கேம்பஸ்ல 12 கோர்ஸும், ஏசிடி கேம்பஸ்ல 11 கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. இதெல்லாம் சென்னையில இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 12 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இன்ஜினியரிங் தான், பிஇ அண்ட் பிடெக்.
அப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ், இது ரொம்ப 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 முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியறது கிடையாது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன் இருக்குங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பட், இது கிண்டில இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரைக்குடியில இருக்கிற சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் அவைலபிள். ஸோ இதுல காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ரிசர்ச் ஓரியன்ட் தான் இந்த சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனி கூடவே, இண்டஸ்ட்ரி கூடவே நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய நாலேஜ் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்க, எலக்ட்ரோ கெமிக்கல். ஸோ பேட்டரி வந்து நமக்கு ஃபியூச்சர்ல பயங்கர பூமிங் இருக்க போகுது இல்லையா? ஸோ அந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது காரைக்குடியில இருக்கு. மொத்தம் 40 சீட்டு மட்டும்தான். ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹெவி. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், அதான் இங்க மேட்ரு. அடுத்து பாத்தீங்கன்னா there are 96 autonomous engineering colleges in தமிழ்நாடு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இந்த வருஷம் நிறைய காலேஜஸ் இன்னும் அட்டானமஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ரூவல் வந்ததும் இந்த 96 இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். ஸோ நீங்க ரொம்ப ஆவலை எதிர்பார்க்கிற பிஎஸ்ஜி இதுல தான் வரப்போகுது. ஸோ பிஎஸ்ஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா which mean கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல வரப்போகுது. 2006ல இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். அடுத்து இதுல எத்தனை கோர்சஸ்னா 17 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ இதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. 14 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. மதுரை தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், சாரி அது கவுன்சிலிங் கோட், நான் வந்து நம்பர் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் கவுன்சிலிங் கோட் 2006, 2007 அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 5008. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கு. 13 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அடுத்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம பேசும்போது அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடியில இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல 5 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. நல்லா பாருங்க, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது நமக்கு தெரியலங்க. அழகப்பா செட்டியார் வந்து 5 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலூர்ல இருக்கு. 5 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அவங்க வந்து 9 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சேலம்ல இருக்கு. அவங்க 6 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு கிருஷ்ணகிரியில இருக்கு. 4 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் எல்லா இன்ஜினியரிங் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி தான். பட் நீங்க அந்த காலேஜை விசிட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஒரு தடவை செக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மார்க் மை வேர்ட். ஓகே. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்னொன்று தருமபுரியில இருக்கு. 5 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இன்னொன்று தேனியில இருக்கு. 5 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. திருச்சிராப்பள்ளி அதுல 5 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இருக்கு 5 கோர்சஸ். திருநெல்வேலி 5, ஈரோடு 7 கோர்சஸ். இது எல்லாமே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங்ல வரக்கூடிய கல்லூரிகள் தான். கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது இதுல நம்ம வந்து ஒரு 3 காலேஜஸ் நம்ம கண்டிப்பா சொல்லணும். ரீஜனல் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில வர்ற ரீஜனல் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல குறிப்பா திருநெல்வேலியில 1 இருக்கு, மதுரையில 1 இருக்கு, கோயம்புத்தூர்ல 1 இருக்கு. ஸோ திருநெல்வேலி வந்து பாத்தீங்கன்னா 5 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. மதுரை வந்து 5 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா 4 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி இட்ஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுல வந்து குறிப்பா நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எவ்வளவு கல்லூரிகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாமே போயிடுது இல்லையா? ஸோ எத்தனை கல்லூரிகள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சென்னையில எவ்வளவு கல்லூரி இருக்கு, சேலம்ல எவ்வளவு இருக்கு, மதுரையில எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரீஜன் வைஸ் எத்தனை கல்லூரிகள் இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படி முதற்கொண்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜன் வைஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ்
ரைட். ஸோ இப்போ நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் 126 கல்லூரிகள் இருக்கு. எப்படி? சென்னையை பொறுத்த வரைக்கும் 126 கல்லூரிகள் இருக்கு. அது எங்கெங்கெல்லாம் இருக்கு? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவாரூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இதெல்லாம் நார்த் ஜோன்ல வரக்கூடிய கல்லூரி. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 122 கல்லூரிகள் இருக்கு. அது எங்க? கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், நீலகிரி, திருப்பூர், இதெல்லாம் வெஸ்ட் ஜோன்ல வரக்கூடிய கல்லூரி அப்படின்னு சொல்லலாம். திருச்சியில 61 இருக்கு. அதாவது அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் ஈஸ்ட் ஜோன். அது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில 30, அதாவது திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம், தேனி மாவட்டம், இது ரெண்டும் சவுத் ஜோன்ல வர்றது. 65 வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அகைன் தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஜோன்ல வரக்கூடிய கல்லூரி. இது வந்து ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன் அண்ட் தென் நார்த் ஜோன்ல வரக்கூடிய கல்லூரிகள். நம்ம 438 கல்லூரிகள் நம்ம பேசணும்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை கல்லூரிகள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணதான் இந்த அழகான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கரியர் கைடன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம போட போறோம். உங்களுக்கு எந்த மாதிரி கோர்சஸ்ல டவுட்ஸ் இருக்கோ மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கான வீடியோஸ் அடுத்து நான் போஸ்ட் பண்ண போறேன். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.